நண்பர்கள் வணக்கம். இன்னும் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடலோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 2 சினை மாடுகளும், 1 கை கறவை மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 3 மாடுமே நல்ல தெளிவான மாடுகளா குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ்ங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதல்ல பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க. ஹெச்எஃப்ல நல்ல கலர்ஃபுல்லான மாடு, காரிச்சட்டியில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு கிடையாதுங்க. பல்லை பொறுத்த வரைக்கும் தற்போது 2 பல் போட்டிருக்குங்க. 2 பல்லு தலையீத்து மாடு. ஃபைனல் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்க, இல்லை ஒரே மாடு நல்ல தரமான மாடு, நல்ல குவாலிட்டியான கிடையாரியாக வேணும், தலையீத்தில் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். பல்லு 2 பல்லு, தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது, நல்ல தெளிவான மாடுங்க. இதோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுங்க. தற்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட தாய் மாடு 26 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த மாடுமே தலையீத்தில் நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினை நிறைவு, இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. ஒரு 10லேருந்து 15 நாள் அவங்களுக்கு நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஆவரேஜாக ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 16 லிட்டர் வரைக்கும் தலையீத்திலே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க. அதனால் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு 15 16 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்ல கலர் பேட்சில் ஹெச்எஃப்ல ஒரு தெளிவான தலையீத்து மாடு வாங்கி வளர்க்கணும். சுழி சுத்தத்தில் குணம் ரொம்ப சாதுவான குணம், யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 67,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் அனுப்புனுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு தேவைப்படுறவங்க, மாடு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வரலாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரிச்சிட்ட மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடுங்க. நெத்தி விலையில் நல்ல ஒரு தெளிவான மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் 2 பல் தான் போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க. ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக இந்த மாடுமே வச்சு கறந்துக்கலாம். நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல வால்சாட்டமான கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பல்லு தலையீத்து நல்ல எலும்பு நல்ல ஒரு வாட்சாட்டமான மாடு. 9 மாதம் சினை நிறைவு, இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 4லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்றுணுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. ஒரு 7 6 13 லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. மடி இப்போ நல்லா எடுத்துருக்குது. கண்டிப்பாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். அதனால் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 லிட்டருக்கு ஆவரேஜாக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம், குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தனித்தவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 57,500 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் தேவைன்றவங்க மட்டும் காணப்படுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக 57,500 விலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கைக்கறவை மாட்டோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலுங்க. அதாவது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாடு வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2000 3000 அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 நாட்கள் கழித்து நாங்கள் மாடு பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாடு வேண்டான்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் அட்வான்ஸ் போட்ட பின்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாடு விற்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து அடுத்து அதன் பிறகு கேட்குறவங்ககிட்ட மாடு சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் மாடு வேண்டான்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வியாபாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போங்க. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு, நாங்கள் மாடு வாங்கிக்குவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, நேரில் பார்க்குறீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுமையாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிக்கலாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில் சுத்த சவலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க. நல்ல மடிசெட்டில் இருக்கக்கூடிய மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் பல்லு சேர்ந்துருச்சுங்க. ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடு தான். தற்போது 3 கன்று போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைக்கறியாக கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குது. சினைக்கு வந்து பண்ணால் கேரண்டி கிடையாதுங்க. சினை இருந்தாலும் இருக்கலாம், எல்லாமே போகலாம். நீங்கள் கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிக்கலாம். கறவையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 6லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதிகபட்சமாக நம்ம 8 லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணால் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். தற்போது ஒரு 3 6க்கு நீங்கள் கறவை குறையாமல் கறந்துக்கலாம். கண்டிப்பாக வந்து பண்ணால் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு 8 லிட்டர் வரைக்கும் அதாவது தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குதுங்க. ஒரு கைக்கறவை மாடாகவே விற்பனைக்கு வந்துருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. குணம் ரொம்ப சாதுவான குணம், யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவங்க தான் கறவை கால் அணைக்க தேவையில்லை. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 31,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. ஒரு 6லேருந்து 8 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கறவைத்திறன் கறந்துக்கலாம்.
நல்ல மடிசெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைக்கரை மாடு தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள், விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த 3 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள், விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அனுப்பி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.